மிக முக்கியமே. இல்ல சாதாரண மனுஷனா தான் எப்படி வேணா இருந்துட்டு போயிடலாம். சாதாரண மனுஷனா தான் எப்படி வேணா என்ன பண்ணலாம், நம்ம இருந்துட்டு போயிடலாம், என்னன்னா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் அப்படின்னு சொல்லும்போது என்னை நான் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணும், உத்தமனா இருக்கும். உத்தமனா இருந்தா சில காரியங்கள் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இல்ல உத்தமனா இருந்தா எப்படி இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். மற்றவங்களுக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கும். என்னடா அது இவன் இப்படி இருக்கானே, எதுவே டக்குன்னு பேசிட்டு போயிடானே, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காதே, ஒழுங்கா பேச முடியலையே அப்படின்னு தான் இருக்கும். தீமோத்தேயு 2:15 இந்த வசனம் வருது. ஆக்சுவலா இதை பார்த்தீங்கன்னா பவுல் என்ன பண்றாரு, தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இல்ல அந்த தீமோத்தேயு புத்தகம் அதுதான், பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இந்த பவுல் யாரு அப்படின்னா தெரியும் உங்க எல்லாருக்குமே. பவுல் ஒரு அழகான தெய்வ ஊழியர். நிறைய நிருபங்கள் எழுதியிருக்காரு. ஆண்டவரை பத்தி, இயேசுவை பத்தி அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பவுல் இப்ப எழுதும் போது எங்க இருந்தாங்கன்னா சிறைச்சாலையில இருக்கார், ஜெயில இருக்கார். எதற்காக ஜெயில போட்டாங்க, அவர் இயேசுவை குறித்து அறிவித்ததுனால, சுவிசேஷம் சொன்னதுனால அவர் தூக்கி எங்க போட்டாங்க, ஜெயில போட்டாங்க. இவர் யாருக்கு இந்த கடிதம் எழுதுகிறார் அப்படின்னா தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. இந்த தீமோத்தேயு யாருன்னா ஒரு அருமையான ஒரு இளம் வாலிப வயதுள்ள ஒரு போதகன், சரிங்களா, ஒரு பிரீச்சர், ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாஸ்டருக்கு ஒரு எழுதாரு. இந்த தீமோத்தேயுக்கும் பவுலுக்கும் என்ன உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் சொல்றாரு என்னுடைய ஆவிக்குரிய மகன் அப்படின்னு சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து. ஆவிக்குரிய மகன்னா என்ன அர்த்தம்னா, தீமோத்தேயும் பவுலும் அநேக நாட்கள் ஒன்றாக என்ன பண்ணிருக்காங்க, ஊழியம் செய்திருக்கிறார்கள். சரிங்களா, அங்க எங்க போய் அவங்க ஊழியம் செய்திருக்காங்க. இப்போ பவுல் ஜெயில இருக்கிறாரு, இப்ப தீமோத்தேயு வெளியே ஊழியம் செய்திருக்காரு, ஒரு வாலிபனா இருக்கிறாரு. அப்ப வாலிபனா இருக்கிற அந்த தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, நீ உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நிறுத்து. இன்னைக்கு ஒருவேளை இங்க இருக்கிற சில ஊழியர்களாக இருக்கலாம், சில போதகர்களாக இருக்கலாம், சில விசுவாசிகளாக இருக்கலாம். இன்னைக்கு நாமே சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்தோம். நான் என்னை தேவனுக்கு முன்பதாக நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன். இல்ல நான் ஒருவேளை உங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி நான் சுவிசேஷம் சொல்ல வரல. ஏன்னா எல்லாமே இயேசுவை அறிந்தவர்கள், எல்லாருமே இயேசுவை பற்றி தெரிந்தவர்கள், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள். நான் புதுசா உங்களுக்கு இயேசு யாரு, இயேசு எப்படிப்பட்டவது, இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன அப்படின்னு சொல்றதுக்காக நான் என்ன பண்ணல, நான் வரவில்லை. ஆனால் நான் இயேசுக்கு முன்பதாக உத்தமனாக இருக்கிறேனா, என் வாழ்க்கை இயேசுக்கு முன்பாக தூய்மையாக இருக்கிறதா, நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேனா, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய சில காரியங்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல இதற்கு நான் எடுத்திருக்கேன். இதுல பாருங்களேன், 1 2 3 4 7 7 8 15 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா. அப்ப யோசிச்சுக்கோங்க, 15 பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட் நான் 5 நிமிஷம் வச்சாலும் 15 பாயிண்ட் என்ன வருது, 75 நிமிஷம் வருது. ஏறக்குறைய 1.25 மணி நேரம் ஓடுது. அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். நான் ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுறதா பேசிட்டு போயிருப்பேன். சரிங்களா, ரைட். அப்போ இந்த 2ஆம் அதிகாரத்துல 2 தீமோத்தேயு 2ல இத்தனை காரியங்கள் வருகிறது. ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பொறுப்புகள் உள்ளது, 4 உதாரணங்கள் உள்ளது, 8 உண்மைகள் காணப்படுகிறது. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாய் பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாய் என்ன பண்ண போறோம், நாம் பார்க்க போகிறோம். சரி, முதல் ஆலோசனை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. நீங்க 2:1 நீங்க வாசித்தீங்கன்னா, நீ என்ன பண்ண, ஆதலால் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. சோ அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து, நீ இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையில பலப்படு. பவுலும் தீமோத்தேயும் ரொம்ப க்ளோஸ். எங்க போனாலும் 2 பேரும் ஒண்ணா போறாங்க. ஊழியத்துக்குலாம் போயிருக்காங்க. பவுலை பத்தி பர்சனலா தீமோத்தேயுக்கு தெரியும், தீமோத்தேயை பத்தி பர்சனலா பவுலுக்கு தெரியும். ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ என்ன பண்ணு, பலப்படு. இல்ல அதாவது நீ எனக்குள்ள பலப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லி நீ நினைக்காத. நீ நினைப்பது யார் மேல, கிறிஸ்து இயேசுவின் மேல மையமாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நண்பர்கள் நமக்கு இருக்கலாம், தெரிஞ்சவங்க இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருக்கலாம். ஆனால் என்னுடைய பலன் யாரு, இயேசு. இயேசு இல்லைன்னா என் வாழ்க்கையில ஒண்ணு இல்லை. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள்ள பலப்படு
அவர் சொல்றாரு கிருபைக்குள்ள பவுல் அழகா சொல்வார் வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்ப என்னன்னா பவுல் என்னை தன்னை எப்படி முக்கியப்படுத்துறானா, எனக்கு எல்லாமே யாரு? இயேசுதான். ஆக்சுவலா பவுல் யாருன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஜீனியஸ்ங்க. அவர் கமாலியன் பாதத்துல பயின்றவர். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம ஊர்ல சொல்ல போனா இப்ப அமெரிக்கால ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டினா பெருசு. ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு பிரில்லியண்டான ஆட்கள்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த கமாலியன் பாதத்துல படிச்சவர் தான் யாரு? இந்த பவுல். பயங்கர பிரில்லியன்ட். அவர்கிட்ட ஈஸியா பேச முடியாது, விவாதம்லாம் பண்ண முடியாது. அவர் டான் 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 பதில் சொல்வார். அவ்வளவு பிரில்லியண்டான ஆளு. நல்ல அரசாங்க உத்தியோகம், வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை, படிப்புக்கு குறைச்சல் இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனா அந்த பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்ற வார்த்தை, எல்லாமே எனக்கு இருக்குது, எல்லாத்தையும் நான் என்ன நினைக்கிறேன்? குப்பையுமா நஷ்டமா எண்ணுகிறேன். பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே நம்ம வாழ்க்கையில. இல்ல கொஞ்சம் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போச்சுன்னு சொன்னேன், நம்ம கையில பிடிக்க முடியாது. அது உண்மைதான். இல்ல கொஞ்சம் நம்மளுக்கு ஊழியர்கள் பெருகிடுச்சுன்னா, இல்ல கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனாலே, ஒருவேளை மத்தவங்க பார்வைக்கு ஐயோ நான் அப்படிலாம் இல்லைங்க இப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா என்னோட உள்ளான வாழ்க்கையில பரவாயில்லையா நம்ம கொஞ்சம் பெரிய ஆகிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது உண்மைதான். அப்போ நான் யாருக்காக யாருக்குள்ள பலப்பட வேண்டும்? கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் என்ன பண்ணணும்? பலப்படணும். இன்னைக்கு பவுல் தீமோத்தேயுக்கு அன்னைக்கு சொன்ன அதே ஆலோசனையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என் வாழ்க்கையில நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் என்ன பண்ணணும்? பலப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் பலப்பட வேண்டியது அவசியம். சரி, ஒரு ஆலோசனை வேகமா முடிஞ்சு. இப்ப 2 பொறுப்பு அடுத்தது இருக்குது. என்னன்னா 2 சொல்றது, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்துல என்ன பண்ணுமா? நீ கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாம கேட்டதை என்ன பண்ண போய் மத்தவங்களுக்கு சொல்லு. இன்னைக்கு இது முக்கியமான பொறுப்பு நமக்கு இருந்து. சுவிசேஷம் நம்ம கேட்கிறோம், நல்ல அழகா சுவிசேஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகுது, எல்லாம் ஓகே. இந்த வார்த்தைய மற்றவர்களுக்கு நான் போய் சொல்றேனா? இது ஒரு கேள்விக்குறி. இது பெரிய கேள்விக்குறி. நம்ம நினைக்கிறோம் ஐயா நான் ஒரு சாதாரண விசுவாசிங்க ஐயா, அது போதகர்களுடைய வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்க? போய் சொல்லுவாங்க. சுவிசேஷர்கள் இருக்காங்க, ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையிலிருந்து என்ன பண்றோம்? அப்படி விலகி போயிடும். ஆனா இங்க ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பொறுப்பு என்ன தெரியுங்களா? நீ போய் சொல்லு. கடைசியா ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். எப்போ? பரலோகத்துக்கு ஏறும்போது நீ உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணு? சுவிசேஷத்தை சொல்லு. மத்தேயு 28:20 நீங்க வாசித்து பார்க்கும்போது அழகா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அவர் அப்படியே வானத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எல்லாம் அண்ணாந்து பார்க்கும்போது சொல்றாங்க, இங்க அண்ணாந்து பார்க்காத, போய் சொல்லு போன்னு சொல்றாரு. அதுல ஒரு மனுஷன் தான் அச்சு குடிச்சு எங்க ஓடி வந்தாரு? நம்ம ஊருக்கு ஓடி வந்தாரு. இல்ல இன்னைக்கு சென்னைக்கு ஒரு ஆசீர்வாதமே அதுதாங்க. தோமா இங்க வந்து பாருங்களேன், தமிழ்நாடையும் கேரளாவையே தான் ஒன்றும் எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்கும் கை வைக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல யார் கால் வச்சா? தேவனுடைய சீஷன், இயேசுடைய சீஷன் அந்த கால் வச்சிருக்காரு. இல்ல அதனாலதான் எவ்வளவு சரி பண்ணாலும் இன்னும் என்ன பண்ண முடியல, ஈஸியா கை வைக்க முடியல, பிடிக்க முடியல. இல்ல அப்போ ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு நாம் செய்கிறோமா? நான் போய் சுவிசேஷம் கேட்கிறேன், வார்த்தையை கேட்கிறேன், நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே, ஆனா போய் சொல்றோமா? நீங்க நினைக்கலாம் ஐயா நாங்க யாருக்கு சொல்றது? இந்த மாதிரி கூட்டம் போட்டு சொல்ல முடியுமா? அவசியமே இல்லை. நீ எங்க இருக்கியோ அங்க சொல்லு, அவ்வளவுதான். ஒரு ஆண்டவர் உங்களை எங்க நியமிச்சிருக்காரோ அங்க நீங்க சொல்ல வேண்டியது கடமை. எத்தனை வாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வீண் கதை வெட்டி கதை பேசியிருக்கோம். யோசிச்சுருக்காங்க. அவங்க சில நேரத்துல வேதனையோடு சொல்லுவாங்க, அம்மா என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குதுமா, என் கணவர்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைகிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கூட சேர்ந்து அதோட பிரச்சனை எனக்கு அதிகமா இருக்குது, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இல்ல ஆமா ஆமா நீ கவலைப்படாதமா, உன் வீட்டுக்காக மட்டும் இல்லாமா என் வீட்டுக்காக அதேதான், உன் புள்ள மட்டும் இல்லாமா என் பிள்ளையா அதேதான். ஆனா வெளியே வந்து ஆண்டவரே நீதான் என் தெய்வம், நீ நான் என் கடவுள், செய்தி சொல்லும் போது என்ன பண்றோம்? அழகா ஆண்டவரே எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாரு. நீங்க அவங்களை அழகா பேசலாம்.
நீங்க போய் இயேசுவை ஏத்துக்கோன்னு சொல்ல வேண்டாம். இயேசுதான் மெய்யான கடவுள்னு சொல்ல வேண்டாம். ஏம்மா என்ன பார்த்தது இல்லம்மா, எனக்கு இதே பிரச்சனை தான் இருக்குது, ஆனா எனக்கு சந்தோஷம் இருக்குல்ல, ஏன்னா என் கூட இயேசு இருக்கிறாரு. இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் நீங்க போயிட்டு நீ இயேசு ஏத்துக்கிறாதான் உனக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீங்க அதை சொல்ல வேண்டாம். ஆனா நீங்க சொல்லலாம், எனக்கு இதே பிரச்சனை தான்மா, ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இயேசுதான். இயேசுதான் இல்ல, நீங்க அதைதான் நானும் சொல்றேன். என் வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இல்ல. உங்களை ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், 2 வாட்டி நான் உயிர் பழச்சு வந்தவன் சரிங்களா. ஒரு வாட்டி இது கிடையாது, 2 வாட்டி. 2014 எனக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்குது. 1 மணிக்கு நீங்க சாப்பிடணும் இல்லையா, நான் சாப்பிடணும். காலைல 9:15 சாப்பிடாம வந்தோட என்னால நிக்க முடியல. நேரா போன இங்க ஹோட்டலே கிடையாது, இங்க தெருல ஒரு கடை வச்சிருந்தாங்க, 2 இட்லி போய் சாப்பிட்டு ஓடி வந்தேன் சரிங்களா. ஏன்னா எத்தனை மணிக்கு முடிப்பாங்களே தெரியும், நம்மளால பத்தி ரொம்ப தெரியும். ஐயா அதுராஜன் பத்தி அவர் டைமிங் இல்லாம ஓடுவாரு. அதான் உஷாரா போய் சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டேன் நான் சரிங்களா. 2024 போன வருஷம் இதே போல மறுபடியும் ஆன்ஜியோ பண்ணேன் நான். 2 வாட்டி ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஆண்டவருக்காக ஓடுகிறேன். ஏன்னா எனக்கு ஜீவனை தந்த தேவனுக்காக நான் என்ன செய்ய விரும்புகிறேன், அதான் விஷயம். ஓடிட்டே இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியாது. காலையில ஒரு 3 மாத்திரை, நைட் ஒரு 3 மாத்திரை ஓடுது என் இதயத்துக்கு. சாப்பிட்டு இருக்கேன். இதே என்னைக்கு நிற்கும் தெரியாது. அது நிக்கிறது நிக்கட்டும். நிக்கிற வரைக்கும் நான் செய்யறதை என்ன பண்ண போறேன், செய்ய போறேன். அப்ப யோசிச்சு பார்ப்போம். நான் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனாய் நான் இருக்க வேண்டும் இல்ல. அப்ப 2வது காரியம் பொறுப்பு, கேட்பதும் ஒப்புவிப்பதும். முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம சும்மா உட்கார முடியாது. நான் ஏற்கனவே சொல்ல, பவுலும் தீமோத்தேயோட ரிலேஷன்ஷிப் என்ன, பவுல் எப்ப பார்த்தாலும் தீமோத்தேயு கூட கொடுப்பாரு. அப்ப பவுல் சொல்ற வார்த்தையெல்லாம் தீமோத்தேயு கேட்கிறாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ என்ன பண்ண, மத்தவங்க கொண்டு போ இல்ல. பவுல் எதிர்பார்ப்பது அதை பிறருக்கு கொடுக்கணும். கேட்பது பாக்கியம் என்றால் அதை பிறருக்கு அறிவிப்பது எத்தனை மேன்மை. உண்மைதானே? நம்ம கேட்கிறது அவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப அடுத்தவங்க போய் சொல்றது அதை விட மேன்மையாக இருக்கிறது. சரி, ஓகே. நாம் நமக்கு முன்வரும் சந்ததிக்கும் பின்வரும் சந்ததிக்கும் நம்ம ஒரு பாலமாய் இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு முன்னாடி இருக்கும் சந்ததிக்கும் நம்ம தான் ஒரு பாலம். அப்போ நாம கேட்டதை முன்னாடி சந்ததிக்கும் பின்னாடி சந்ததிக்கும் நம்ம என்ன பண்ணோம், அதை கொண்டு போகிறவர்கள், கடத்தி கொண்டு போகிறவர்கள் நம்ம தான், அதை கொண்டு போகிறவர்கள் நம்ம தான் சரிங்களா. ரைட். வேத வசனம் இந்த தீபம் தணிக்கப்படாமல் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். என்ன அர்த்தம்னா, இந்த வேத வசனத்தை அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு வைக்க கூடாது. இந்த வசனம் என்ன ஆகணும், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகணும், போக வேண்டியது அவசியம். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு விதமான கட்டுக்குள்ள இருக்கும். வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்குது, குட், எல்லாமே ஓகே தான், எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் என்னை அறியாமலே நான் ஒரு விதமான கட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். என்னை அறியாமலே நான் ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறேன். அதான் மிகப்பெரிய காரியம் இல்ல. நல்லாதான் ஓகே, நல்லா ஜெபம் பண்ண, அழகா இந்த நாடகத்துல கூட அதுதான் சொல்றாங்க, நல்லா ஜெபம் பண்ண, எல்லாம் நல்லா செய்யறேன், ஆனாலும் என்னை அறியாமே நான் ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த அடிமைத்தனம் என்ன பண்ணுது, நான் கேட்கக்கூடாதபடிக்கு, நான் செய்யக்கூடாதபடிக்கு என்னை அமுக்கி வைக்கிறது. நான் அதிலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது, மிக முக்கியமாக இருக்கிறது. சரி, இப்ப யாருக்கு சொல்வது அப்படின்னா, உண்மையுள்ள மனுஷனுக்கு அதை ஒப்புவி அப்படிங்கிறாங்க. உண்மையுள்ள மனுஷன் என்றால் முதல்ல விசுவாசிக்கிறவன், நம்பகமானவன், நம்பிக்கைக்குரியவன், நேர்மையானவன். யாருதான் சரி, யாரு நீங்க சொல்றதை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அவ்வளவுதான். கேட்காதவங்களுக்கு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல சும்மா முன்னாடி மாதிரிலாம் மைக்கை பிடிச்சிட்டு திருத்தவா போவதெல்லாம் இன்னைக்கெல்லாம் கூடாத காரியம். அப்படி போறதும் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, வேண்டாம். நீங்கெல்லாம் பர்சன் டு பர்சன் கவுன்சிலிங் தான் முக்கியம். பர்சன் டு பர்சன் இவாஞ்சலிசம் தான் முக்கியம். நீங்க போய் என்ன பண்ணுங்க, பக்கத்துல என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க போய் என்ன பண்ண முடியாது, போய் மைக் எடுத்துட்டு பெரிய பெரிய கூட்ட பிரசங்கத்தெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய கன்வென்ஷன் கூட்டம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் ஏகப்பட்ட கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும், எழுப்புதல் கூட்டம், அது இது நடக்கும். இன்னைக்கு எதுவுமே என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் இந்த காலம் மோசமா தான் போகும், மாறாது. அடுத்த ஆட்சி யாரு வந்தாலும் சரி. இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க, ஓ இப்ப இருக்கிற ஆட்சியே இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. எதுவும் நல்லது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நம்ம நினைக்கிறோம், சில பேர் நினைப்பாங்க, ஏய் இப்ப ஆட்சி ரொம்ப சூப்பர் ஆட்சிப்பா, இப்படியே இருந்தா என்ன ஆயிடும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்சி எப்படி வேணா மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம எந்த மனுஷனையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் ஏன் கூட இயேசு இருந்தாருன்னா நான் எதையும் சாதிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல, அதுதான் உண்மை. யார் வந்தாலும் சரி, கிறிஸ்தவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யார் வந்தாலும் சரி, இயேசு கூட இருந்தா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும். இயேசு இல்லைன்னா யார்தான் எப்படிதான் நல்ல ஆட்கள் வந்தாலும் நம்மளால நினைக்க முடியாது. அப்ப நான் யார் எனக்கு வேணும்? எனக்கு இயேசு தான் வேணும். மற்றவங்க யாரும் வந்துட்டு போறோம். யார் எப்படி வந்தாலுமே நடக்கதான் போகுது. அதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அடுத்தது இப்ப 4 உதாரணங்களை சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க அந்த வசனங்களை அப்படியே வாசித்து வரும்போது அதுல 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒண்ணு, முதல்ல போர் சேவகனை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது, மல்யுத்த வீரரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கும். மூணாவது என்ன புரியுங்களா? இல்ல, முதல்ல ஒரு போர் சேவகன், அடுத்தது மல்யுத்தக்காரன், மூணாவது விவசாயி. இல்ல, இந்த 3 உதாரணங்கள். 4வது உதாரணம், 4 உதாரணங்கள் போட்டுருக்கேன்னா 4வது பவுல் தன்னையே ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். தன்னை ஒரு குற்றவாளியான நிலையில நான் இருக்கிறேன், இப்ப நான் ஒரு ஜெயில இருக்கிறேன், குற்றவாளியான நிலையில இருக்கேன் சொல்லி 4 உதாரணங்களை பவுல் சொல்றாரு. அதாவது என்ன அர்த்தம்னா, நான் ஜெயில இருந்தாலும் நான் என்ன பண்றேன், வசனத்தை போதிக்கிறேன். அதுதான் பவுல் சொல்ற மெயினான ஒரு காரியம். பாருங்க, பவுலுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது, ஆனால் என் வாய் என்ன பண்ணல, கட்டப்படல. பவுல் சிறைச்சாலையில இருந்து, ஜெயில இருந்துட்டு அங்க இருக்கிற போர் சேவகர்களுக்கு என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம என்ன பண்றோம், சூழ்நிலையை காரணம் காட்டி சில நேரத்தில் நம்ம தப்பிக்க பார்க்கிறோம். ஐயா அப்படிலாம் இல்லைங்க, இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால என்னால என்ன முடியாது, இதை பத்தி பேச முடியாது. இல்ல, நான் பக்கத்துல பேசுவேன், பட் நானும் அவங்க ரொம்ப நாள் பழக்கமா, அவங்க நல்ல அவங்க சாமி பக்தி உள்ளவங்க, நான் போய் எப்படி இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்ல முடியும்? இல்ல, ஆனா எல்லா கதையும் பேசுவோம், நம்ம ஃபேமிலி மொத்த கதையும் பேசுவோம், அவங்க ஃபேமிலியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கோம், எல்லாமே தெரியும், எதுவுமே மறைக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு மறைச்சிட்டோம், நான் வணங்குற தெய்வத்தை அவங்களுக்கு மறைச்சிட்டேன். அதுதான் நிறைய நேரத்தில் நம்ம சொல்லப்பட்டாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவற்றாலும் திருவசனத்தால் பண்ணுது ஜாக்கிரதை. அதான் மிக முக்கியம். திருவசனத்தை பிரசங்கி சொல்லிட்டு முடிக்கல, நீ ஏது இடத்துக்கு ஏத்த மாதிரி, நேரத்துக்கு ஏத்த மாதிரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி ஜாக்கிரதையா வசனத்தை சொல்லு. அது இந்த இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இருக்க காலகட்டம் முக்கியம். நம்ம ஜாக்கிரதையா சொல்ல வேண்டியது அவசியம். நம்ம செய்ய வேண்டியது சரியா செய்ய வேண்டியது அவசியம். சரி, அப்ப முதல் காரியம், உதாரணம் 1 என்ன அப்படின்னா, நல்ல போர் சேவகன். இந்த நல்ல போர் சேவகன் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரோம சாம்ராஜ்யத்துல போர் சேவகனாக இருப்பது ஒரு வாக்கியம். அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லி படிக்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு கூட சொல்லுவாங்கல்ல, எப்பா மாடு மேய்ச்சாலும் அரசாங்க உத்தியோகம்பா, இல்ல கவர்மெண்ட்ல போய் மாடு மேய்க்கணும். இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அந்த கவர்மெண்ட் உத்தியோகம்னாலே ஒரு மரியாதை தான். சில பேர் ரிட்டையர்ட் ஆனவங்க, பின்னாடி ஒரு தலைவர் உட்கார்ந்துருக்காரு, ரிட்டையர்ட் ஆனவங்க சொல்லுவாங்க, எங்க இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் பதவியில் இருந்தோம்பா, இல்லையா நாங்க இதுல இருந்தோம் அதுல இருந்தோம் அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட்ல இருந்தாலே ஒரு மரியாதை தான் எல்லாருக்குமே. பிரைவேட்னா பிரைவேட்டா, கவர்மெண்ட்ல இருந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதனால அப்பத்துல இருந்து இங்க அது ஸ்பாயில் ஆகி நிறைய கிராமங்கள்ல மிலிட்டரியில போய் சேரணும்னா அவ்வளோ ஒரு ஆகும் வாலிப பிள்ளைங்களுக்கு. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில எப்படியாவது நான் மிலிட்டரியில போய் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அப்ப மிலிட்டரியில போய் சேர்வது, போர் சேவகன் அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம், ரைட்? ஆனா ஒரு போர் சேவகனுடைய குணம் என்ன, அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போர் சேவகன் ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டவன். சும்மா ஏதோ இஷ்டத்துக்கு போறது கிடையாது, நானும் போறேன் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ ஒரு போர் சேவகன் என்றால் ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டவன். ஒரு போர் சேவகன் யாருக்கு கீழ்ப்படினோம், தன்னை விட உயர்ந்த தன்னுடைய எஜமானுக்கு, அதாவது சுப்பீரியருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படுத்திதான் ஆகும். அவன் சொல்றதை செஞ்சுதான் ஆகும். முன்னாடி போய் நிக்கணும், முன்னாடி நிக்கணும். அவனுக்கு தெரியும் முன்னாடி போய் நின்னா குண்டு என்ன பண்ணும்,
நேரா என் இதயத்துல வந்து பாயும் தெரியும். தெரிஞ்சும் அவன் என்ன பண்ணலாம், போய் முன்னாடி போய் நிக்கலாம். அது மட்டும் இல்ல, தியாகம் செய்யும் வாழ்வு முடிவு பதிந்தமோ உண்மை. பாருங்க, நிறைய நேரத்துல நம்மளுடைய இந்திய தேசத்துல இருக்கிற போர் வீரருடைய மனைவிமார்கள் பாத்தீங்கன்னா இளம் வயது மனைவிகள் விதவைகளாக இருக்கிறார்கள். கல்யாணம் ஆயிருக்கும், 1 வருஷமோ 2 வருஷமோ சின்ன கை குழந்தை இருக்கும், கணவர் வந்து என்ன ஆயிட்டாரு, போதுல இறந்து போயிட்டாரு. இல்ல, அதுதான் தியாகம் செய்யும் வாழ்வு. அப்போ ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவன், கிறிஸ்துவை அறிவிப்பவன் இந்த குணங்களை உடையவனாய் இருக்க வேண்டியது என்னென்ன? ஒண்ணு, ஒரு நோக்கத்துக்கு அர்ப்பணித்தவன். இன்னைக்கு எல்லாம் கிளம்பிங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? இல்ல, உங்களுக்கு ஒரு நோக்கம். 1 வருஷம் ஃபுல்லா நம்ம பைபிள் குயிஸ்ல என்ன பண்ணோம், நிறைய காரியங்கள் இது பண்ணோம். ஐயா கால வந்து சொன்னாரு, என்ன பார்த்து எல்லாம் அதுமே ஏதாச்சும் பேர் கேட்டோம்னா ரொம்ப அருமையா இருப்பாங்கன்னு நினைச்சாரு. என்ன பார்த்தோன்னே நீங்க தானா? நிறைய பேர் அதை பார்க்கவே வந்துருப்பீங்க. எத்தனை பேர் வந்தீங்க அவரை பார்க்க? அப்படிங்களா? வந்திருக்காங்க. பாருங்க, யாரையும் அந்த மனுஷன் வெறும் போன்லயே பேசுறாரு. அது அவர் பேசினா அப்படியே சாஃப்டா பேசுவாரு. எதுவா இருந்தாலுமே அந்த பதில் ஒளிதான். இல்லங்க இந்த வார்த்தையே வராது. இல்ல, எதுவா இருந்தாலும் சரிங்க, பண்ணிடலாம், பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. என்னுடைய ஆசை அடுத்தவங்க அவர் வரும்போது ஒரு மனைவியை கூட்டிட்டு வரும். ஏன்னா அப்பதான் அவங்க பண்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆமா, அவர் நினைக்கிற ஐயா நான் தான் சந்தோஷமா இருக்கிறேன். சரி, ரைட். அப்போ போஸ் சேவகன் எப்படி இருக்கணும்னா எஜமானுக்கு கீழ்ப்படியணும். அப்ப ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்துக்காக ஐயா அனுப்பிச்சிருக்காரு, இந்த உலகத்தை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப அந்த நோக்கத்துக்காக நான் என்ன பண்ணோம், நான் வாழ வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம எப்பவுமே ஏதோ நம்ம வரல, எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் உண்டு. அவர் சொல்றாரு, உன் தாயின் கருவில் இருக்கும் போதே நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. இல்லையா? இன்னைக்கு இந்த 2025ஆம் தேதி ஆண்டுல இந்த ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி இப்படி ஒரு கூட்டத்துல நம்ம உட்கார்ந்து போகிறது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்கு நான் சரியாய் வருகிறேனா, அதான் மிக முக்கியம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ காலையில நம்ம கண்ணை விழிச்சு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இல்ல, உண்மைதானே? இன்னைக்கு காலையில நான் கண்ணை விழிச்சேன்னா ஒரு காரணம் இருக்கு. இல்லையா, முடிஞ்சு போச்சு என் லைஃப், அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஜீவனை வச்சிருக்கானா, இன்னைக்கு அவருக்காக நான் செய்ய வேண்டியது ஒரு வேலை, ஒரு காரியம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல, ஏதோ காலை எந்திரிக்கிறோம், வேலையை பார்த்துட்டு ஓடுறோம், அப்படி கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்துட்டாருப்பா, அப்ப இன்னைக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் அவருக்காக செய்யணும். அப்ப நான் என்ன பண்ணணும், காலையில எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? எந்திரிச்ச உடனே புலம்பல் தான், ஐயோ இன்னைக்குமா லைஃப் எப்படிதான் போக போகுதுன்னு தெரியல. இல்ல, டெய்லி இதான் ரொட்டீன் லைஃப். காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போதும், இதை செய்யறோம், அதை செய்யறோம், மறுபடியும் நைட் வருது, தூங்குறோம், மறுபடியும் காலையில எந்திரிக்கிறோம். இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறோமே தவிர, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தால் நான் என்ன செய்கிறேன், அவருக்காக நான் என்ன செய்கிறேன், எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் வாழ்வுக்காக உயிரை கொடுத்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? யோசிச்சுப்பாங்க. அப்ப தியாகம் உள்ள வாழ்வு, முடிவு பதிந்தும் உண்மையான வாழ்வு இருக்க வேண்டியது அவசியம். சரி, அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தது, ஒரு போர் சேவகன் என்று சும்மா கிடையாது. அவன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாத்தையுமே சரியா இருக்கணும். ரைட். 2வது காரியம், மல்யுத்த வீரன். இந்த மல்யுத்த வீரன் யாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டப்பந்தய வீரனுக்கு பயிற்சி மிக அவசியம். சோ பயிற்சி பெற என்ன அவசியமா, ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம். சும்மா இஷ்டத்துக்கு போய் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் அதுதான் சொல்றது, எப்பவுமே ஒரு கிறிஸ்டியன், அது மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், அதாவது ஊழியர்களா இருக்கட்டும், இல்ல விசுவாசியமா இருக்கட்டும், நிச்சயமா என்ன தேவை, ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம். ஏன்னா மற்ற மக்கள் நம்மளை பார்க்கறாங்க. முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, கிறிஸ்தவனா அவன்கிட்ட போய் பேச கூடாதுப்பா, கிறிஸ்தவனா அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா, கிறிஸ்தவனா அவனை எப்பவுமே நம்ம ஒரு பக்கம் தள்ளி வைக்கணும்ப்பா, ஏன்னா பயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு சில காலங்கள் மாறி போச்சு. கிறிஸ்தவனா அவன் தான் அயோக்கியன், கிறிஸ்தவனா அவன் தான் மோசமானவன். இல்ல,
சரி, மற்றவர்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். இயேசு எனக்கு முன்மாதிரி, நான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியம், மிக முக்கியம். யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா என்னை பார்த்து மற்றவங்க கத்துக்கிறாங்க. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது எனக்குள்ள கிறிஸ்துவின் அந்த அன்பு எனக்குள்ள இருக்குதா? கிறிஸ்துவின் சாயலை நான் பெற்றிருக்கிறேனா? கிறிஸ்துவை போல நான் வாழ்கிறேனா? அது மிக முக்கியம். சும்மா நம்ம வந்துட்டு இப்படி பேசிட்டு அப்படி போறது அல்ல. கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்குதா? அது மிக முக்கியமான காரியம். என் செயல்ல, என் சிந்தையில, என் பேச்சுல பாருங்களேன். அதுதான் முதல் ரத்த சாட்சியா மறுத்தது யாரு? ஸ்டீஃபன். இல்ல, இந்த ஸ்டீஃபன் இயேசுவுடைய சிஷ்யன் அல்ல. சரிங்களா? இயேசுவுடைய சிஷ்யன் அல்ல. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு இயேசுவை பின்பற்றுகிறார். இவர் போய் நிக்கிறாரு ஒரு கூட்ட ஜனத்துல, இயேசுவை பத்தி என்ன பண்றாரு? சொல்றாரு. அந்த கூட்டம் இவர் வார்த்தையை சரியா கேட்கல, இவரை ஏற்றுக்கொள்ளல, கல்லடிக்குது. கல்லாலே போட்டு அடிச்சு அவர் கொலை பண்றாங்க. அந்த நேரத்துல ஸ்தேவான் பண்ண காரியம், ஒரு முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து, பிதாவே இவரை மன்னியுங்கிறாரு. இயேசு சொன்னாரு, சிலுவையில சொன்னாரு. ஏன்னா இயேசு அங்கிருந்து வந்தார், எங்க அந்த பிதாவின் இடத்துக்கு வந்தார், தேவகுமாரன். அவர் சொல்லலாம் அந்த வார்த்தைய. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி சொல்றாரு? அதான் விஷயம். ஒரு சாதாரண மனுஷன் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியுங்கிறாரு. சரி, அந்த நேரத்துல தான் இயேசு பிதாவின் வலது பாசத்தை எட்டி பார்க்கிறாரு ஸ்தேவான. எவ்வளவு உண்மை உத்தமமான ஊழியக்காரனா இருக்கான் பாருங்க. இல்ல, அவர் எந்திரிச்சு பார்க்கிறாரு. ஒரு மனுஷன் சாவும் போது இயேசுவே அவருக்காக பரிதாபப்பட்டு பார்க்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அப்போ என்னுடைய பொறுப்புகளில் நான் எப்படி இருக்க வேண்டும்? மல்யுத்த காரணம் தான் ஒழுக்கம், கட்டுப்பாடு அவசியம். இல்ல, ஒருவேளை பயிற்சி எடுக்கும் போது ஓய்வு எடுப்பதோ இல்லைன்னா தள்ளி போடுவதோ அது ஒரு கூடாத ஒரு காரியம். அது மாத்திரம் இல்ல, விசுவாசிகளுக்கு ஜபத்தை, வேத வசிப்பை, ஊழியத்தை, ஆராதனையை, ஊழியத்தை தவிர்ப்பது நிறுத்தப்பட வேண்டும். பரிசுத்தில் வளர்வதற்கு ஓய்வு கொடுக்கக்கூடாது. உண்மைதான் இல்ல? அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள வளருவதற்கு இதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. நான் இன்னும் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அதான் உண்மை. எனக்கு 27 ஆண்டுகள் நான் அந்த ஊழியத்தில் இருக்கேன். 98ல இருந்து நான் ஊழியத்தில் இருக்கேன். முதல்ல என்னுடைய கிறிஸ்தவ ஸ்தாபனத்துல போய் நான் ஊழியத்துக்கு போனேன். நான் நிறைய இடத்துல போற இடத்துலலாம் நான் சொல்வேன். கிறிஸ்தவ ஸ்தாபனத்துல ஊழியத்துல போகும்போது நாங்க போனது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்றதுக்காக போனேன். அப்ப இன்டர்வியூல சொல்றேன் அவங்ககிட்ட, இங்க பாருங்க, நீங்க என்ன ஜெபம் செய்ய சொல்லக்கூடாது, நீங்க என்ன வேதம் வாசிக்க சொல்லக்கூடாது. இதான் இன்டர்வியூல நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அதுக்காக நான் எனக்கு பிடிக்காது என்பதெல்லாம் ஒரு வெட்கம். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு சிஎஸ்சி பேக்ரவுண்ட். நான் 17 வயசு வரைக்குமே நான் சண்டே கிளாஸ் போயிருக்கேன். அப்பெல்லாம் சூப்பர் சீனியர் வரைக்கும் சண்டே கிளாஸ்ல இருக்கும். அப்போ சண்டே கிளாஸ் போயிருக்கேன். ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும். ஆனாலும் எனக்குள்ள வெட்கம், எனக்குள்ள பயம். ஜாப் பண்றதுன்னா வெட்கம், வேதம் வாசிக்கிறதுனா கொஞ்சம் பயம். சரிங்களா? அதனால அந்த ஆர்கனைசேஷன்ல சொல்றேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன். அவங்களும் ஓகே ரைட்டு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆபீஸ்ல என்னென்ன வேலை இருக்குதோ அதுக்கெல்லாம் நான் என்ன பண்றேன், செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், முதலாக இந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்து ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணி அதெல்லாம் நஷ்டமாகி அப்பவுமே அதாவது 96ல் ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் நஷ்டம் பண்ணேன் நான். அதனால வீட்டில் கொட்டு வாங்கி எல்லாம் வாங்கி வழி இல்லாம தான் அங்கே போய் சேர்ந்தேன். என்ன பண்றது, வழியிலேயே சொல்லி போய் சேர்ந்தேன். அவங்க சொன்னாங்க, அதான் அங்கே போய் என்னை எங்கே விட்டாங்க தெரியுங்களா, ஜிப்சி காலனியில் போய் விட்டாங்க. நான் என் வீட்டில் அப்படியே சொகுசா வாழ்ந்தேன். நான் உண்மைதான், தட்டை கூட எடுத்து என்ன பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன் சாப்பிட தட்டை. அவ்வளோ சொகுசா வாழ்ந்தேன். ஆனால் எனக்கு கொடுத்த வேலை ஜிப்சி காலனியில் போய் அந்த மக்கள் மத்தியில் போய் நிற்கணும். போய் நிற்கிறேன் நான், முடியல. அங்கே இருக்கிற ஸ்மெல்லாம் பார்த்து அடிச்சு முடிச்சு வெளியே ஓடி வந்தால் என் டைரக்டர் எனக்கு எதிர்க்க வராங்க. என்னப்பா டேனி என்ன வெளியே வர? இல்லை மேடம், ஒரு லேடி தான் அவங்க பேசு கவனிங்க. இல்லை மேடம், நான் போயிட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே முட்டாய் வாங்கி பாக்கெட்டில் வாங்கி வச்சுட்டு அப்படியே புளிப்பு முட்டாய் சாப்பிட்டு இருக்கேன்னா வாந்தி வருது. அதான் என்னோட முதல் அனுபவம். ஐயோ என்னடா மாட்டிக்கிட்டோமே. ஏன்னா இப்போ வீட்லையும் சொல்ல முடியாது, எனக்கு 3 லட்சம் நஷ்டம் பண்ணி வீட்டில் இருக்கவங்க காசு கொடுத்துருக்காங்க.
நான் வேலைக்கு போக முடியாது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி ரைட்டு, என்ன பண்றது? 3 மாதம் ஆச்சு. எப்படி என்ன எனக்கே தெரியல. ரைஸ் பேக்கெட்ஸ் போய் அந்த மக்களுக்கு நான் தனியா போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு ரைஸ் பேக்கெட்டை போய் ஜிப்சி காலனிக்குள்ள போனா அவ்வளோ ஈஸியா வெளில வாங்க மாட்டாங்க. அவ்வளவுதான் வந்து மேல உழுவாங்க. அப்ப யோசிச்சுப்பாங்க என் நிலைமை எப்படி இருந்திருக்கும். 3 மாசத்துல என் வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு. அப்புறமா ஒரு 8 வருஷத்துல அங்க வேலை செஞ்சு அதுக்கு வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு இந்திய தேசம் முழுவதும் போய் சுவிசேஷம் சொல்லக்கூடிய சுவிசேஷனா மாத்திருக்காங்க. ஜபமே வேண்டாம், வேலை வாசிக்க மாட்டேன் சொன்னவன இன்னைக்கு பல இடங்கள்ல போய் சுவிசேஷம் சொல்வதற்கு ஆண்டவர் ஊழியக்காரனாய் வைத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நான் சிறு வயதுல நான் படிச்சோம் பாருங்க, சண்டே கிளாஸ் போனோம் பாருங்க, 17 வயசு வரைக்கும் போனோம் பாருங்க. அதுலதான் இன்னைக்கு நான் ஊழியக்காரன் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம். அதனால சிறுவ ஊழியத்தை குறித்து நான் ரொம்ப அதிகமா சொல்லுவேன். ஏன்னா நானும் ஒரு சிறுவ ஊழியம் தான். இத்தனை ஆண்டுக்கு நான் சிறுவ ஊழியம் செஞ்சது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போய் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிஸ் பண்ணேன், பிபிஎஸ் மினிஸ்ட்ரி பண்ணேன். அதுக்கப்புறமா ட்ரைனிங்ஸ், நிறைய டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம், புது புது மெத்தட்ஸ். இன்னைக்கு நான் சில மேஜிக்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா இதெல்லாமே சிறுவ ஊழியத்துக்காக தான் கொடுக்குது. இன்னைக்கு செய்தியே அதிகமாக போயிட்டாது. அவங்க செய்தியே நீங்க பார்த்துருக்கீங்க, மேஜிக் மூலமாக இல்லை பிரமிக்க வைக்கும். இன்னும் பிரமிப்பே இல்லையே, எந்த பிரமிப்பும் போலியே இல்லையா? அந்த மாதிரி போயிட்டு இப்போ நம்ம அது மதியானத்துக்கு மேலே வேணா டைம் வந்து நம்ம அதை பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம அதை ஆரம்பிச்சா அதுக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் டைம் போயிட்டே இருக்கும். அதனால தான் இப்போ நான் எடுக்கல, அப்படியே வச்சாச்சு இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மேஜிக் மூலமாக சுவிசேஷன் சொல்றது. இப்போ பலூன்ஸ் நாங்கள் ட்ரைனிங் அதான் கொடுக்குறோம். பலூன் என்ன பண்ணணும், ஷேப்ஸ் மாற்றி அதில் ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டி போல, ஒரு பூனைக்குட்டி போல, அப்புறம் ஒரு மனுஷன் போல, ஒரு வாத்து போல, இதெல்லாம் என்ன பண்ணுறோம் நாங்கள் அழகாக செஞ்சு இந்த பிள்ளைக்கு அது மூலமா சுவிசேஷம் சொல்லுவேன். இப்போ இதெல்லாம் பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இதுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், இந்தியா முழுவதும் போய் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அப்போ பப்பட்ஸ் அழகா பப்பட்ல மூலமா பேச வச்சு, அந்த பப்பட்டை செய்ய வச்சு, இதெல்லாமே நம்ம வந்து கடவுள் என்ன பண்ணிருக்கேன் அழகா 27 ஆண்டு காலமாக எனக்கு அழகாக ஒரு சின்ன டீமை கொடுத்து அந்த டீம் மூலமாக வாலண்டியர்ஸ் மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், பல இடங்களில் போயிட்டு இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருது. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி படப்பை தாண்டி ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது, ஆலம்பாக்கம் மற்றும் ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சர்ச் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல் பீப்புள் தான். அதாவது இருள பாம்பு பிடிக்கிற மக்கள் சொல்லுவாங்க, அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லோ லெவல் பீப்புள். அந்த மக்களுக்கு நம்ம தான் கொடுக்கணும் தவிர்த்து அவங்க நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு சின்ன பெர்மிஷனை கொடுத்து இதெல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறோம், சுவிசேஷத்தை சொல்லிட்டு வரோம். ஸோ இதுக்கெல்லாம் எங்க காசு வருதுன்னா ஒன்றும் வருது. இந்த மாதிரி நான் வந்தா ஏதாவது கொடுத்தா கொடுப்பாங்க. இவரு தெளிவா நீங்க போட்ட 2000 ரூபாய் ஊழியக்காரருக்கு கொடுப்போம். அப்ப அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அப்ப நான் பிளான் பண்ணேன், இன்னைக்கு காலைல வந்தேன், காலையில ஒரு 400 ரூபாய் காதுக்கு போச்சு, சாயங்காலம் ஒரு 400 ரூபாய் காதுக்கு போயிடும். மிச்சம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது? ஆமா, இவ்வளவுதான் பேலன்ஸ். அதுவும் நாளைக்கு சண்டே மறுபடியும் என்னோட சர்ச்சுக்கு போனோம், செலவாயிடும். அப்போ என் தேவை முடிந்தது. சரிங்களா? பாருங்களேன், ஆனாலும் ஆண்டவர் அருமையாய் வழி நடத்துகிறார். உண்மை அதுதான். அப்ப கர்த்தருக்காக நம்ம வேலை செய்யும் போது, கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யும் போது அவர் நம் தேவையை என்ன பண்றாரு, சந்திக்கிறார். 2 வாட்டி எனக்கு ஆபரேஷன் ஆச்சு சொன்னேன் இல்லைங்களா? 2014 2024 10 வருஷத்துக்கு வருது. 2014 என்னுடைய ஆபரேஷனுக்கு அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு அப்போ வந்து 3.5 லட்சம் ஆச்சு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஆனா 24 ஆன்ஜியோ பண்ணும்போது அதே 3.5 லட்சம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனா 2 முறையுமே என் ஆபரேஷன் செலவோ இல்லை என்னுடைய தேவையோ எதுவுமே நான் என் கையில இருந்து என்ன பண்ணல, கொடுக்கல. ஆண்டவர் கிருபையா எனக்கு கொடுத்தாரு. உண்மை அதுதான். ஒரு பைசா கூட சொல்றேன் பாருங்க, ஒரு பைசா என் பாக்கெட்ல இருந்து கொடுக்கல, எல்லாமே காணிக்கையா வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் யாரு கொடுத்தாங்க கூட எனக்கு தெரியாது. ஒரு சில பேர் தெரியும், ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப ஊழியக்காரனுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அவங்களுக்கு உதவி செய்யப்பா, ஆபரேஷன் செலவுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்ல தட்டி விட்ட மெசேஜுக்கு ஜிபேல வந்து பணம் குமிஞ்சிச்சு.
5.5 லட்சம் ரூபா வந்துச்சுங்க எனக்கு இந்த திருநாள்ல. போன வருஷம் 5.5 லட்சம் ரூபா, செலவு 3.5 லட்சம், 2 லட்சம் அடுத்தது 3 மாசம் என் பிள்ளைங்க படிக்கிற செலவு அதெல்லாம் போச்சு. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு 500 ரூபாய் யார்கிட்டையும் கேட்டா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது, 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா 5.5 லட்சம் ரூபாயா ஆண்டவர் எனக்கு காணிக்கையா கொடுத்தாரு. அதனாலதான் அவருக்காக நான் ஓடிட்டே இருக்கேன். எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், யாரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஜீவனை தந்த தேவனுக்கு நான் இதை செய்வேன். இதுதான் உங்களோட சொல்லிட்டு யோசிச்சுப்பாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, எல்லாத்தையும் செய்யறாரு. அவருக்கு வேண்டியதை நிச்சயமா அவர் என்ன பண்ற செய்யறாரு. ஓகே ரைட், வேகமா போய் ஸோ மல்லித்த மூணாவது சொல்ற காரியம் என்ன அப்படின்னு ஓகே ரைட் ஸ்கிப் பண்ணலாம். பயிரிடுகிறார். ஸோ விவசாயி என்ன பண்ணாங்க, ஸோ விதைத்தவுடன் பலன் கிடைக்காது, குறிப்பிட்ட காலத்துல அது பலன் இருக்கும். அதே போலதான் வசனத்தை கூறியவுடன் மனம் திரும்புவார்கள் என்று என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. விதைக்க வேண்டிய பொறுப்பை தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கார். விலையை செய்கிறவர் யார்? கர்த்தர். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை யோசிக்கலாம், ஐயா நீங்க சொல்றது ரைட்டு தான், நான் என்ன பண்றேன் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் போய் சுவிசேஷம் நான் சொல்றேன், ஆனா எதுலையுமே அங்க என்ன இல்ல, பிரயோஜனமே இல்லைங்களே. எத்தனை வாட்டி சொன்னாலும் என்ன இல்லைங்க, ஒண்ணும் இல்லையா. அப்ப எதுக்கு நான் போய் சொல்லணும்னு நினைக்கலாம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கவலைப்பட உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. நீ போய் சொல்லு, அவ்வளவுதான். நீ போய் நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய், நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணும். இல்ல வேற நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்களா, என் ஃப்ரெண்டுக்கு நிறைய வாட்டி சொல்றாங்க, ஆனா அவளுக்கு ஒண்ணுமே மண்டையில ஏறவே மாட்டேங்குது. இதுக்கு சொல்லியே போச்சும் இல்லைங்க. இப்படிதான் நம்ம நிறைய இடத்துல செய்யணும். ஏங்க இவங்களுக்கு நான் சொல்லி 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 பார்த்தேங்க, இதுக்கு ஒண்ணுமே ஏற மாட்டேங்குங்க. இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க, பேசுங்க தண்டங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும் வேஸ்ட் தண்டனை? ஆண்டவர் நம்ம சொல்ற நீ மாதிரி வேஸ்ட் தண்டம், வேஸ்டான ஒன்னையே நான் பெஸ்டா மாத்திருக்கேன். நீ எப்படி சொல்லலாம் பார்த்து யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துருக்காரு, ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அதை செய்யணும், அவ்வளவுதான். நம்ம செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை செய்யணும். அவர் என்ன பண்ணுவாரு, அதை நடத்துவார். யோசிப்பாரு. அப்புறம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம விதைச்சிருவோம், எப்படியாவது விதைச்சிருவோம். நான் சின்ன வயசுல அந்த சண்டே கிளாஸ்ல போய் எனக்கு விதைச்சாங்க. அப்ப விதைச்சவங்க நிச்சயமா எதிர்பார்த்தது மாட்டாங்க, நான் எப்படிப்பட்ட ஊழியக்கான மாறுவனா, என்ன மாறுவேன், எப்படி மாறும் தெரியாது. ஆனா விதைச்சாங்க, அது உள்ள போச்சு. எனக்கும் தெரியாது எப்படி மாறும் தெரியாது. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு எல்லாம் முடிச்சு நான் பாடுங்க என் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்தேன். எனக்கு இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்படியே பிடிச்சி இழுத்து அழகா கூப்பிட்டு வந்து என்ன செய்யணுமோ அங்க செய்ய வச்சார். நான் என்னுடைய 2 வயசுக்குள்ளேயே நான் கொஞ்சம் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்துச்சு. இந்த டிவியில இன்ஃபரண்ட் டிவின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே 200 ஊசி போட்டுருக்கேன் நான் என்னுடைய பிறந்த குழந்தைல. அதாவது 2 வயசு வரைக்கும் வாரத்துக்கு போகும்போது ஒரு ஊசியை போட்டுட்டே இருப்பாங்க. அதனால அப்ப எங்க அம்மா நினைச்சாங்க, சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு இந்த விறகு கடை இருப்பாங்க, ஒரு விறகு கடை வச்சு எனக்கு என்ன பண்ணுமா உட்கார வச்சிடலாம், இல்ல ஒரு சின்ன மளிகை கடை வச்சிடலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க அவங்க யோசிச்சாங்க. ஆனா ஆண்டவர் யோசிச்சது வேற. உனக்கு விறகு கடையை வேணாம், மளிகை கடையை வேணாம், உனக்கு ஒரு பெரிய கடையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் வச்சிருக்காரு. அந்த தீர்மானத்தை நம்ம என்ன பண்ண, முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை நம்ம அறிந்து கொண்டு நம்ம அதன்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? கடைசியா 4வது உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சாப்பாடு வந்துச்சா, சாப்பாடு வந்தோன்னா நான் ஏற்கனவே சொன்னல 1 மணிக்கெல்லாம் நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். அடுத்த டீம் வருது. இப்ப அவர் தான் நல்லா வந்துட்டு போறாங்க. அவருக்கு அங்க கை கால் ஓடல நம்ம அருமையாச்சுக்கு. ஏன்னா இப்ப நான் முடிச்சா அங்க சாப்பாடு போகணும். இப்ப பாதியில ஓடுது. இதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு கன்ஃபியூஷன் வருமே செய்தி நேரத்துல இது வேணுமான்னு கேட்கும். ஏன்னா இதை நான் இன்னைக்கு பார்க்கல,
பல வருஷமா பார்த்துருவாங்க இந்த மாதிரி இடத்துலலாம். சரிங்களா? அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் பேசுறேன். ஏன்னா நிறைய நேரத்துல இது நடக்குது. சரிங்களா? சரிங்களா? அவங்க அங்க கை கால் ஒரு சாப்பாடு இல்லைங்களா? இப்ப செய்தியை பார்க்க விட்டுமா இல்ல நான் தான் சொல்லி முடிக்கணும். சரிங்களா? அவங்க நீங்க சொல்லியோ ரைட், ஓகே, சரி, நாலாவது சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒரு சிறைச்சாலையில தான் பவுல் அடைக்கப்பட்டிருந்தார். சரிங்களா? அது ரொம்ப சின்னது, 6x4 சைஸ் தான் ஆக்சுவலா இருக்கும். அந்த 6x4 சைஸ்ல தான் பவுல் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் கூட எப்பவுமே 2 போஸ்ட் சேவகர்கள் இருப்பாங்க. அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா கைகள்ல வந்து கட்டி இருப்பாங்க, இதுல சங்கிலியால கட்டி இருப்பாங்க. அதாவது அது ரூல். அது ஒரு போஸ்ட் சேவகனுடைய ஒரு கையில சங்கிலி இருக்கும், அதே போல இந்த சிறையில் இருக்கவங்களோட கையில சங்கிலி இருக்கும். சரிங்களா? ஸோ 8 hours ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆளுங்க மாறிட்டே இருப்பாங்க, வேற வேற ஆளுங்க வருவாங்க, ஒவ்வொருத்தரும். ஸோ மொத்தம் 6 பேர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, புதுசா அவர் பவுலுக்கு முன்னாடி வருவாங்க. இப்போ என்ன பண்றாரு, சங்கிலி கட்டப்பட்டிருக்கு, பவுல் உட்கார்ந்து இருக்காரு, கூட ஒரு சேவகன் இருக்கும், பக்கத்துல ஒரு சேவகன் இருக்கும். இப்போ இவர் தான் சொல்றாரு, எப்பா நான் கட்டப்பட்டு தான் இருக்கிறேன், கையை கட்டப்பட்டு இருக்கேன், ஆனா என்ன பண்ணல, வாய கட்டல, கை கட்டி இருக்குது, நான் ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கேன், ஆனாலும் இங்க நான் ஆண்டவருடைய வார்த்தையை அவனுக்கு என்ன பண்றேன், சொல்றேன். இல்ல அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர், ஓகே ரைட். சோ பவுல் நான் சொன்னேன், பவுல் 24 மணி நேரம் என்ன பண்ணுவாரு, ஒரு சேவகனுடைய கையோட கட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு 8 மணி நேரம், 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கும் ஒரு முறை சேவகர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். சரி, நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4:22ல பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில உள்ளவர்களுக்கும் வாழ்த்து சொல்றாரு. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், அவர் ராயனுடைய அரண்மனையில இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, சுவிசேஷத்தை சொல்லியிருக்காரு. சோ இதுதான் ஒரு காரியம். அப்ப பாருங்க, பவுல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை என்ன பண்றாரு, பயன்படுத்திக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி அதுதான். சோ நம்ம வந்து ஆண்டவர் நோக்கத்தோடு நம்மளை உருவாக்கி இருக்காரு, நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்காரு, நோக்கத்தோடு நம்மளை இங்க உட்கார வச்சிருக்காரு. அப்ப நான் என்ன செய்கிறேன், என் சமயத்தை சூழ்நிலையை சொல்லி நான் எஸ்கேப் ஆகலன்னா, இல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை தசகிக்கிறேனா, என்ன வாய்ப்பு யார்கிட்ட சொல்லுங்க, சின்ன குழந்தையோ பெரிய ஆளோ அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் என்ன பண்றேன், அழகா சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்குதான் அந்த உதாரணங்கள் வந்துச்சு. பயிரிடுகிற நீ விளைக்கிறத விளைச்சிடு, விளைக்கிறத விளைச்சிடு, விளைய செய்கிறவர் கர்த்தர். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையா சொல்றேங்க, ஒரு பையனுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்றீங்க, ஒரு பெரியவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றீங்கன்னா அவங்க கேட்கறாங்களா கேட்கலையாங்கிறது டசன்ட் மேட்டர். உட்சங்க அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. ஆண்டவரே நீங்க என்ன சொன்னீங்க, சொன்னீங்க, சொல்லிட்டேன், இவ்வளவுதான் என் வேலை. அதுக்கு அவன் பின்னாடியே போறது என் வேலை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் பின்னாடியே போய் அவன் மாறிட்டானா, ஞானஸ்நானம் எடுத்துட்டானா, அவன் இயேசுக்காக வாழ்ந்தானா, உண்மையா இருக்கானா, இது உங்களுக்கு வேலை இல்லை. நீங்க சொல்லி நீங்க அடுத்த ஆளை பார்க்க போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கிரியை செய்வார். அதுதான். ஆனா அது சொல்றதுக்கே எனக்குள்ள வெட்கம், அது சொல்றதுக்கே எனக்கு கஷ்டம், அது சொல்றதுக்கே நான் என் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உங்களை ஆண்டவர் இங்க கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னன்னா, உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறேன். உண்மை அதுதான், நிச்சயமா அதுதான். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு நினைக்கலாம், இல்ல நான் ஒரு கிச்சன் தான் எனக்கு வேலை, கிச்சனை விட்டே நான் என்ன பண்ணல, வெளியே போனது இல்லைன்னு. ஆனா கிச்சன்லயே ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய விட்டாங்க. உண்மை அதுதான். நம்ம நினைக்கலாம், நானும் ஒரு பெருசா இல்ல, என் குடும்பத்தை தாண்டி போனா எனக்கு யாரும் தெரியாது, என் பக்கத்து வீட்டுல தாண்டி போனா எனக்கு யாரும் தெரியாது நினைக்கலாம். அந்த பக்கத்து வீட தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உன் குடும்பத்துல இருக்க ஜனத்தை தான் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காரு. அழகா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லலாம். ரொம்ப அதான் ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சர்வசாதாரணமா சொல்லலாம். நீங்க நன்மை பெற்றீங்கன்னா அந்த நன்மையை சொல்லுங்க, வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் பெற்ற நன்மையை சொல்லுங்க, கூப்பிட்டு அவங்களோட பேசுங்க. அவங்க ஏன்னா எப்படியும் நம்ம கூட பேசுறவங்க அவங்களோட சோகத்தை அழகா வந்து பகிர்ந்து கொள்வாங்க. இப்படி கஷ்டமா இருக்குமா சொல்லும் போது, ரைட் உனக்காக நான் ஜாப் பண்றேன்னு சொல்லுங்க. யாராவது வேணாம் சொல்லுவாங்க? வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஒருத்தர் வந்து அவங்க ரொம்ப பக்தியா இருக்கலாம் மதத்துல,
ஆனாலும் அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது சரிம்மா நீ கவலைப்படாதம்மா, உனக்காக என் சாமிகிட்ட நான் வேண்டிக்கிறேன், சரிப்பா உனக்காக ஜெபம் பண்ணா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, உண்மையாவே பயத்தோடு உட்கார்ந்து நம்ம கேட்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கேட்பாது, உனக்காக நான் இன்னும் ஜெபம் பண்றேன். அப்போ அடுத்த முறை வருவாங்க, எனக்காக ஜெபம் பண்றீங்களாமா, இந்த வார்த்தை வரும் நிச்சயமா. இந்த முடியாங்க தெரிஞ்சவங்க நானும் இவ்வளவு இதா பேசுறேன், புது ஆளா இருந்தா நம்ம பேச மாட்டோம், சைலண்டா பேசுவோம். சரி ஆமா, கண்ணு மட்டும் நம்மளே ஒண்ணு சொன்னாலும் கேட்க முடியாது. சரி ரைட் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், செய்ய வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்ப ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாள்ல நான் இதோட முடிக்க விரும்புறேன் நானு. அப்போ 3 அந்த 8 உதாரணங்களை நம்ம கட் பண்ணிடலாம். வாய்ப்பு இருந்தா நம்ம அப்பா பேசலாம், இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு போய் அதை படிக்க. 1 8 உதாரணம் என்னன்னா, இயேசு எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவர், இதுதான் அது சொல்லப்பட்டது. 8 உதாரணங்கள் வந்து உண்மைகள். 8 உண்மைகள் என்ன, இயேசு எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவர். வேணா வேகம் வாசிட்டு போயிடறானு. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த பவுலை பத்தி சொல்றது. பவுல் ஏன் ஜெயிலுக்கு போனாருன்றது தெரியுமா? பவுல் ஏன் ஜெயிலுக்கு போனாரு தெரியுமா? அது மட்டும் இல்ல, பொதுவா வந்து அந்த ரோம அரசாங்கத்துல சில குழுக்கள் இருக்கும், கேளிக்கை குழு, நண்பர்கள் குழு அப்படின்னு சில கிளப்ஸ் இருக்கும். இங்க பவுல் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்டியன் கிளப்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. சோ கிளப் ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா அரசாங்கம் என்ன பண்ணாதுக்கு அனுமதி கொடுக்கணும். அனுமதி இல்லாம ஆரம்பிக்க முடியாது. இவர் என்ன பண்றாரு, தனியா ஒரு பிரேயர் செல் நடத்துறாரு. அந்த பிரேயர் செல்லுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணல, அங்கீகாரம் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. அதனால இவர் பிடிச்சி என்ன பண்ணாங்க, ஜெயில போட்டாங்க. அதுதான் ஜெயிலுக்கு போன ரீசன். சரிங்களா? இன்னைக்கும் இப்படிதான் நம்ம இங்க சமுதாயத்துல நடக்குது. சரிங்களா? அப்போ ஒருவேளை நம்மளும் அங்க போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு நார்த் இந்தியால அநேக போதகர்கள் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தைகளை ஆண்டவர் இப்ப பேசிட்டு இருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி வரும் காலங்கள்ல நடக்கும். அதற்கு நாம் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா? அப்ப இதுதான் காரியங்கள். இதனால்தான் அவர் போனது. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாம அந்த சொன்னாங்க, அதாவது பட்டணங்கள்ல இந்த நீரோ மன்னன் என்ன பண்ணிருக்கான்னா, பட்டணங்களை தீர்ப்பு வச்சு என்ன பண்ணா, அவன் கொளுத்தி விட்டான். ஆனா கொளுத்தி விட்டு என்ன பண்ணான்னா, கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்ணாங்க, இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. அதுக்கு தலைவனாக இருக்கிற இவரை பிடிச்சி என்ன பண்ணாங்க, உள்ள போட்டாங்க. இதுதான் வந்து அவர் ஜெயிலுக்கு போனது ரீசன் இதுதான். சரி ரைட் ஓகே. சோ அடுத்தது 8 உண்மைகள் என்னங்கிறது வேகமா சொல்லிட்டு போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ முதல் காரியம், அவரோடு கூட நம்ம மதித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். நிச்சயம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மதித்தோம் என்றால் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணுவோம், பிழைப்போம். இது ஒன்றுத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் நேரம் இல்லை. அது அவரும் ரெடியா நிற்கிறாரு. சரிங்களா? அடுத்தது, பாடுகளை சகித்தோமானால் ஆளுகை செய்வோம். அவரை மறுதளித்தால் அவர் நம்ம என்ன பண்ணுவாரு, மறுதளிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதும் அவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார். சரிங்களா? ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியை நான் வேகமாக முடிக்கிறேன். ஒரு ஆலோசனை, கிறிஸ்துவுக்குள்ள பலப்படணும். 2 பொறுப்பு, கேட்டதை மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். 4 உண்மை என்னெல்லாம் பார்த்தோம். 1 போர் சேவகனாயிரு, மல்யுத்த வீரனாயிரு, விவசாயியாய் பயிரிடுகனாயிரு. அதுக்கப்புறம் குற்றவாளியா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையில ஆண்டவரை பத்தி போதி. 8 உண்மைகள் லைனா வந்துச்சு. சரிங்களா? ஆகவே நாம் முடிவு பதிந்தும் உண்மை உள்ளவர்களா இருங்க. ஏன்னா நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் போதும் அவர் நமக்காக என்ன பண்றாரு, உண்மை உள்ளவர்களா இருக்கிறார். சரிங்களா? நான் முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். சில உபகரணங்களை கொண்டு வந்திருக்கேன். அதாவது சிறுவர் ஊழியத்துக்கான சில உபகரணங்கள், இந்த மேஜிக் போர்ட் மூலமா எப்படி காஸ்பல் ஷேர் பண்ணலான்னு நீங்க ஒரு ஆஃப்டர் த லஞ்ச் இல்ல ஈவினிங்ல கூட என்ன பண்ணலாம், அதை குறித்து வாங்கலாம். அதுக்கு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு பிரேயர் புக்லெட் இருக்குது. இது சிறு பிள்ளைகள் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிரேயர், 7 நாள் ஜெபம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை 1 நிமிஷமாவது என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். 1 நிமிஷமாவது ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஜெபிக்கணும் சொல்லி 7 ஜெப பாயிண்ட் வச்சிருக்கேன். சரிங்களா? 7 ஜெப குறிப்பு இருக்குது. இது வந்து ஒவ்வொரு, அதாவது அந்த கிறிஸ்தவ பிள்ளை இன்னொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறது. அதான் மெயின். சில்ட்ரன் ப்ரே வித் அதர் சில்ட்ரன், அதுதான் மெயின். இது தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்குது. இது 10 ரூபீஸ் உடைய வேலை. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் பிரிண்டிங் போட்டு இது டிசைனிங் பண்ணி எல்லாம் நம்ம காசு கொடுத்து தான் பண்ணுவோம். யாரும் இதுக்கு ஃப்ரீயாலாம் காசு கொடுக்கறது கிடையாது. சரிங்களா? ஆகவே இது வந்து 10 ரூபீஸ். ஒருவேளை உங்களுக்கு உங்க பிள்ளைகளை வைத்து நீங்க ஜெபிக்க வைக்கலாம், இல்லை நீங்க ஊழியம் செய்யும் பகுதியில் இருக்கிற பிள்ளைகளை வைத்து ஜெபிக்க வைக்கலாம்.
ஒருவேளை இப்படி வேணும்னா நீங்க லஞ்ச் கப்பா நீங்க இதை வாங்கிக்கோங்க சரிங்களா. லஞ்ச் கப்னா ஒரு சில மேஜிக் மூலமா காஸ்பல் எப்படி ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ஆவியானவர் உங்களோட பேசினார் என்றால் இங்கே இருங்க, இல்லைன்னா கிளம்பி போங்க, ஒன்றும் பண்ண முடியாது சரியா. இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. எல்லாரும் கை தட்டுங்க. காலையில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக காலையிலிருந்து இவ்வளோ நேரம் அவர் இருந்து பொறுமையாக நமக்காக சாப்பிடாம கொள்ளாமல் இருந்திருக்காரு. அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ இந்த டக்குனு உடனே ஒரு ½ அன் ஹவர்ல அடுத்து மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்காக லஞ்சு சீக்கிரம் சாப்பிட போகிறாங்க. அது வந்து இவ்வளோ ஹரி கொஞ்சம் சீக்கிரம் டக்குனு இருந்து வெளியில் போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஒவ்வொருத்தர் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. டோக்கன் கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பாடு வெளியே கொடுத்துருவாங்க.